ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வேலைக்கு போகாதனால வீட்டிலையே மத்தியானம் சுட சுட லன்ச் ரெடி பண்ணி சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேன். உடம்புக்கும் கொஞ்சம் முடியல, என்ன சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டே எதுவுமே நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் இப்போது நான் பாலாக்கீரை வாங்கியிருந்தேன். அந்த பாலாக்கீரை தான் இப்போ நான் சமையல் பண்ண போகிறேன். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது பாலாக்கீரை நல்லா கட் பண்ணி கழுவி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு ஒரு இவ்வளோண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு, வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே போட்டு வேக வச்சுட்டு கடைசியாக கடைஞ்சி தாளிக்க போகிறோம். அதனால தான் நான் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரையுமே நம்ம போட்டுக்கலாம். பாலாக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் வைப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வைக்கிறேன். பாருங்கள், கீரை சட்டி நிறைய வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு வெந்து வர்றப்போ சுருங்கி கொஞ்சோலே ஆயிரும். இதெல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த 3/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். இதுவே போதுமானது தான். ஏன்னா கீரையிலே ஏற்கனவே தண்ணி போட்டு வரும். கொஞ்சம் சீரகமும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கலாம். இதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகணும். நல்லா வெந்து வர்றப்போ நம்மளுக்கு கீரை அப்படியேவும் கம்மியாயிரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டால் அது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், மூடி போட்டாச்சு. கீரை நல்லா வேகட்டும். பொதுவாக கீரையை மூடி வச்சு வேக வச்சா கலர் போயிரும்பாங்க. ஆனால் எனக்கு எதாவது டஸ்ட்டு எது விழுந்துருமோ அப்படிங்கிறதுக்காண்டி நான் மூடி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் மூடி போடாமல் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ கீரை நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாருங்கள் எப்படி தண்ணி அந்த 3/4 டம்ளர் தண்ணியிலேயும் கீரை, தக்காளி, பூண்டு, இஞ்சி, சீரகம், வெங்காயம் எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சு கடைச்சி தாளிச்சிட்டோன்னா அவ்வளோதான். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸ் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொருத்தவங்களும் நம்பிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஒரு ஸ்டேஜில் நம்ம அம்மா அப்பாவை நம்பிட்டுருக்குறோம், அப்புறம் நம்ம வீட்டுக்காரை நம்பிட்டுருக்குறோம், அப்புறம் நம்ம பசங்களை நம்பிட்டுருக்குறோம். நம்மளே சுயமாக அதாவது பெற்று வழக்கத்தையும் தாய்க்கு கூட நம்புறது சரி. அப்புறம் கல்யாணம் முடித்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, என்ன தான் நம்ம வீட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்காது. எவ்வளோ தான் வீட்டுக்கார் நல்லா பார்த்துக்கிறவராக இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் நமக்குள்ளே வந்துடும். நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நமக்கும் ஏதாவது ஒரு சின்ன வேலை, அது கைத்தொழிலாக இருக்கலாம், வீட்டில் உட்காந்து செய்கிறதா இருக்கலாம், ஆஃபீஸ் போய் செய்கிறதா இருக்கலாம், ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வேலை ₹1 காசுனாலும் நம்மளே சுயமாக சம்பாதிச்சு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு புது தன்னம்பிக்கையை கொடுக்கும். இப்போ பெரும்பாலும் பெண்கள்லாம் நிறையா படிக்கிறாங்க. ஆனால் இன்னும் சில கிராமங்களில் பொம்பளை பிள்ளைய 10ஓடு நிப்பாட்டுறது, 5ஓடு நிப்பாட்டுறது, வயசுக்கு வந்தோடனே ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இன்னும் ஒரு சில கிராமங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குறைஞ்சது ஒரு 12 முடியவாது பொம்பளை பிள்ளைலாம் படிக்க வைங்க. அவங்க படித்து அவங்க லைஃப்பை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு அது ஒரு இதாக இருக்கும். அதாவது களை எடுக்கிறதும் ஒரு வருமானம் தான், கலெக்டராக போய் உட்காந்தாலும் ஒரு வருமானம் தான். என்னை பொறுத்தளவு
பிச்சை எடுக்கக்கூடாது, கேவலமான தொழில் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணி ஒருத்தவங்களை ஏமாற்றி ஒரு சம்பாத்தியம் வேண்டாம் நமக்கு. இந்த மாதிரி பண்ணுற நம்ம களை எடுக்கிறதோ இல்லை வேறு எந்த வேலையோ நம்ம செஞ்சாலும் சரி, அது நமக்கு ஒரு வருமானம் தான். யாரையுமே நம்பாமல் நம்ம ஒரு ரூபா காசுனாலும் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதனால் எல்லாமே வந்து குறைஞ்சது இப்போ பொம்பளை பிள்ளையில் 12 முடியவாது படிக்க வைங்க. லைஃப்பில் நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லதுன்னா ஏற்றுக்கோங்க, கெட்டதுன்னா விட்டுருங்க அப்படியேவும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கீரை வந்து நான் அந்த 3/4 டம்ளர் தண்ணியிலே பாருங்கள், இன்னும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது இது நம்ம ஆறுனதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு வந்துட்டால் அவ்வளோதான். கீரை வந்து பசலைக்கீரை பாலாக்கீரை வந்து ரெடி ஆயிரும். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இப்போ இது நான் ஆறுனதுக்கப்புறம் கடைஞ்சி தாளிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இந்த அளவு கடைஞ்சிருக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் கடைய முடியல. எங்கள் வீட்டுக்காரனா நல்லா மையாக கடைஞ்சிருவார். இப்போ இதை நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் கடுகும் உளுந்தும் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் 2 மிளகாய் கிள்ளி போட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, அதனால் போடலை. நான் கடையிறப்பே வந்து உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு நல்லா கடைச்சிட்டேன். நீங்கள் வேக போடுறப்போ கூட உப்பு போடணும், போட்டுக்கோங்க. எனக்கு வந்து நல்லா நைஸாக கடை தெரியல. இதை வந்து நல்லா நைஸாக கடைஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொத்திக்கிற மாதிரி கடைச்சி வச்சுருக்கிறேன். இப்போது இது நல்லா இதான உடனே நம்ம இந்த தாளிப்பு எடுத்து இந்த கொத்திட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பாலாக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தாளிக்காமல் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு என்னென்னு தெரில, என்ன சாப்பிட்டோன்னு எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாதனால எண்ணெய் சேர்த்தா வாமிட்டிங் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கீரையை அப்படியே நான் சாப்பிட போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தி, சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்சின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.